புரியுதா? நல்ல அறிவு இருக்கிறவங்களுக்கு உள்ள இறங்கும், புத்தி இல்லாதவங்களுக்கு உள்ள இறங்காது. புரியுதா? சோத்துக்கிட்ட போய் பேசுற மாதிரி தான் உங்ககிட்ட பேசுறது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கனியக்கா இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க போல. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. கிச்சன் ரூம்குள்ளே வந்து அந்த ஸ்லாப் மேலே, அதாவது அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய பார்வதி. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு கனியக்கா கீழே இறங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கிச்சன் ரூமுக்குள்ளே யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி திமிரா பேசுகிறாங்க. இப்போ பார்வதி வேற வந்துட்டு இந்த லக்ஸரி பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிட்டா போல. ஸோ அதனால் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப நாள் கேட்டு பார்த்த கனியக்கா அவங்களுடைய பொறுமையை இழந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கனியக்கா பேச ஆரம்பித்தாங்க பாரு. அதாவது நீ வந்துட்டு என்ன வேணாலும் அராஜகம் பண்ணுவேன், அதுக்கு உன்னை எல்லாருமே தட்டி கேட்டா என்னை எல்லாமே கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு வேஷம் போடுவேன். அது கூட பரவாயில்ல, அறிவு இருக்கிறவங்களுக்கு உள்ளே இறங்கும், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உள்ளேயே இறங்காது. அதுவும் மட்டும் இல்லைங்க, இன்னொன்றும் கடைசி டைலாக்கும் இருக்குது. உங்ககிட்ட பேசுறதும் ஒன்று தான், செவுத்துக்கிட்ட பேசுறதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இதில் ஒரு வார்த்தை விடாமல் அப்படியே பார்வதி மூஞ்ச பார்த்து வந்துட்டு சொல்ல பார்வதி அப்படியே வந்துட்டு ஸ்டன் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக கனியக்கா இப்படிலாம் பேசுவாங்களா, இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க, நார்மலாக பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த பார்வதிக்கு என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனியக்கா வாயை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கனியக்காவும் பேசிட்டு போயிட்டேன்ட்டாங்க. யாருமே வரல, பார்வதிக்கு மூஞ்சில் ஆடல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கனியக்கா இப்படி தான் விளையாடணும், இதுதான் வந்துட்டு பிக் பாஸ். ஸோ யாராவது தப்பு செஞ்சால் இப்படி தான் கேள்வி கேட்கணும், அதுவும் பார்வதி மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி தான் புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.